அண்மை செய்தி. சென்னை அரும்பாக்கத்தில் கடந்த 16ஆம் தேதி தேங்கியிருந்த தண்ணீரில் மின்சாரம் பாய்ந்து பள்ளி சிறுவன் துடித்ததை பார்த்த இளைஞர் ஒருவர் தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் காப்பாற்றியிருக்கிறார். அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் வினோத் இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வினோத், வணக்கம். விவரங்கள். வணக்கம் சையத். சென்னை அரும்பாக்கத்தில் மழைநீர் வடிகால் பணிகள் முறையாக மேற்கொள்ளாதாலும், மின்பெட்டிகள் முறையாக பராமரிக்காதலும், சாலையில் தேங்கிய நின்ற மழைநீரில் கடந்து சென்ற சிறுவன் மீது மின்சாரம் பாய்ந்த சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 16ஆம் தேதி சென்னை அரும்பாக்கம் முத்தாட்சியம்மன் கோயில் திருப்பகுதியில் வசித்து வருவர் ராபர்ட். இவரது மகன் செடன் ராயன் குக் ஹோம் மெட்ரிக் பள்ளியில் 3ஆம் வகுப்பு படித்து வரக்கூடிய இவர் கடந்த 16ஆம் தேதி அன்று பள்ளியை முடித்துவிட்டு வீட்டுக்கு சென்று கொண்டிருந்த போது அரும்பாக்கம் மங்களம் நகர் முதல் ஸ்ட்ரீட் பகுதியில் மழைநீரானது தேங்கி நின்றுள்ளது. அந்த சாலையை கடப்பதற்காக தண்ணீரில் சிறுவன் கால் வைத்துள்ளார். அப்போது திடீரென்று மின்சாரம் என்பது பாய்ந்துள்ளது. அதில் சிறுவன் பதப்பதைக்கும் சிறுவன் துடிக்க அந்த மின்சாரத்தில் தாக்கப்பட்டு கிடந்ததும் அங்கிருந்து அந்த அக்கம் பக்கத்தினர் மற்றும் ஒருவர் வந்து அந்த சிறுவனை காப்பாற்றி அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். மேலும் இந்த பகுதியில் முறையான மழைநீர் வடிகால் பணிகள் என்பது மேற்கொள்ளாததாலும், மின்பெட்டிகளை எதுவும் முறையாக பராமரிக்காததும் தமிழகத்தில் தொடர்ந்து இது மாதிரி மின்சாரம் தாக்குவது தொடர்கதையாக உள்ளது. இந்த நிலையில் அரும்பாக்கத்தில் மழைநீர் வடிகால் பணிகள் மேற்கொள்ளாததால் இந்த பகுதியில் மழைநீரானது தேங்கி நின்றதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகிறார். இந்த நிலையில் பலமுறை மின்பெட்டிகள் அனைத்தும் பழுதடைந்திருப்பதாகவும், இது குறித்து நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என பலமுறை புகார் கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் அவர்கள் எதுவுமே கண்டுகொள்ளாமல் நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் எந்த ஒரு அரசு அதிகாரிகளும் இந்த மின்சார பெட்டிகளையோ மழைநீர் வடிகால் பணிகளையோ கண்டுகொள்ளாததால் தற்போது இந்த சிறுவனுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டதாக அந்த அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தொடர்ந்து மழைக்காலங்கள் முடிந்த பிறகும் கடந்த 16ஆம் தேதி அன்று சில மணி நேரம் பெய்து மழைக்கே சாலை முழுவதும் மழைநீர் தேங்கி நின்றுள்ளது. இதனை சாலையை கடப்பதற்காக சிறுவன் தண்ணீரில் கால் வைத்துள்ளார். திடீரென்று மின்சாரம் தாக்கப்பட்டிருக்குது. சிறுவன் அங்கே துடித்து போயிருக்கின்றார். உடனடியாக அக்கம் பக்கத்தினர் அந்த சிறுவனை மீட்க முயற்சிக்கின்றனர். அப்போது வந்த ஒரு இளைஞன் அவரது உயிரையும் பொருட்படுத்தாமல் அந்த சிறுவனை மீட்டு அரசு மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறார். இந்த நிலையில் தான் தற்போது இன்று சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. சென்னை மாநகராட்சி என்ன செய்கிறது, மழைநீர் வடிகால் பணிகளை ஏன் மேற்கொள்ளவில்லை, முறையாக மின்சார பெட்டிகளை ஏன் பராமரிக்கவில்லை என்ற பல்வேறு கேள்வி அந்த அப்பகுதி மக்களிடையே எழுந்துள்ளது. தொடர்ச்சியாக இது மாதிரி மின்சாரத்தினால் உயிரிழப்பதும், மின்சாரத்தால் தாக்கப்பட்டு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்படுவதும் தொடர்கதையாகவே ஆக்கூடிய நிலையில் தற்போது சென்னை அரும்பாக்கம் பகுதியில் பள்ளியை முடித்துவிட்டு வீட்டுக்கு சென்ற சிறுவனுக்கு மின்சாரம் தாக்கி உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட உடனே அப்பகுதி வெறும் வேதனையை ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய வர நிலையில் தற்போது சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சையத், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வினோத்.